அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களில் தகுதியுடைய நபர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் 6 வாரங்களுக்குள் பணி வழங்க வேண்டும். அதன் பிறகே நேரடி நியமனம், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நேரடி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மார்ச் 21, 2025 ஆர்டர் கொடுத்திருந்தார். இதுக்கு அரசாங்கம் ஏப்ரல் 25, 2025 அன்று ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த விசாரணை பல்வேறு முறை தள்ளி போயிட்டே இருந்தது. விசாரணைக்கு வரும், அதில் ஏதாவது ஒரு கேஸ் லிஸ்ட் ஆகியிருக்காது, நம்பர் ஆகியிருக்காது, ஏதாவது ஒரு காரணங்களை வச்சு தள்ளி போயிட்டே இருந்தது. எப்போ தான் இது கடைசியாக விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஜூலை 1 வந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 3 வந்தது. இந்த மாதிரி பல்வேறு தள்ளி போயிட்டே இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி இறுதியாக விசாரணை நடந்துருச்சு. என்ன நடந்தது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக பார்க்கலாம். அதாவது இன்று ஜூலை 9 அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதே இன்று விசாரணை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி பல்வேறு முறை இந்த விசாரணை தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ ஜூன்லேயும் விசாரணைக்கு வந்தது. அப்போ ஒரு லாங்காக தள்ளி போட்டார். ஸோ என்னப்பா இத்தனை நாளுக்கு தள்ளி போட்டாங்களே அப்படின்னு எல்லாமே யோசிச்ச சமயத்தில் ஜூலை 1 வந்தது, அப்பயும் விசாரிக்கப்படல. ஜூலை 3 வந்தது, விசாரிக்கப்படல. கடைசியாக ஜூலை 9 வந்தது. நிச்சயமாக இன்றைக்கி ஏஜி அப்பியர் ஆகி இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நடந்தது. இந்த வழக்கு அப்படின்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2:20க்கு ஸ்டார்ட் ஆகி 4 மணியை கடந்தோம். கிட்டத்தட்ட 4:10 வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படின்றது இன்றைக்கே நடந்தது. இது பார்த்திங்கன்னா பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு யார் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜி தான். ஏன்னா கவர்மெண்ட் தான் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, அதனால் யார் பெட்டிஷனரோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வாதங்களை முன் வைப்பாங்க. ஏஜி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க 250 பக்கத்துக்கு மேலே. அந்த அஃபிடவிட்டில் இருந்த விஷயங்களை, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் கோடிட்டு காட்டி தன்னுடைய வாதத்தை மிக திறமையாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாகவே ஏஜி இந்த வழக்கில் பேசினார். உண்மையிலேயே என்னென்ன நடந்தது இந்த கேஸில் 2007 என்னென்ன ஜீவோ போட்டிருக்காங்க, பல்வேறு ஜீவோ கோடிட்டு அவர் காட்டினார். அதே போல் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் ஃபஸ்ட்டு அவர் இதை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. பட்டதாரி ஆசிரியர்களாகவும் தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 517 இடங்களை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு மார்ச் 21 ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தது. ஆனால் அரசாங்கம் இப்போ பார்த்திங்கன்னா 164 இடங்கள் தான் நாங்கள் தர வேண்டி இருக்குது. அதில் நாங்கள் 128 இடங்களை கொடுத்துட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 36 இடங்கள் தான் நாங்கள் தர வேண்டி இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பல்வேறு ஆதாரங்களை அந்த அஃபிடவிட்லேயே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவர் கோடிட்டு காட்டினார். அதே போல் இந்த நம்பர்ஸ் எல்லாமே அரசாங்கம் தான் கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த நம்பர்ஸுக்கு அப்போ ஒரு நம்பர் கொடுத்தீங்க, இப்போ ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வி வரும்னால ஜட்ஜுக்கிட்ட ஏஜி மன்னிப்பு கேட்டார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் இந்த கேஸுக்கு இந்த நம்பர்ஸை நாங்கள் ரெடி பண்ணும்போது அந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அதெல்லாம் தெரிந்த ஒரு பெண்ணு பணியாளர் அவங்க மெடிக்கல் லீவில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம். அவங்க இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவங்க தகுந்த ஆதாரங்களை எடுத்து எங்ககிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷனே ஃபைல் பண்ணோம். அதனால் நாங்கள் கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு அவசரத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை மட்டும் அவர் பேசலை, குறிப்பாக சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தார். ஏன்னா இந்த சீனியாரிட்டி அப்படின்றதான் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக நேரடி நியமனத்தில் வரக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை தடுப்பதற்கு இந்த அமைச்சு பணியாளர்கள் தரப்பு எடுத்த ஒரு அஸ்திரம் தான் இந்த சீனியாரிட்டி அப்படின்றது. அந்த சீனியாரிட்டி என்கிற அஸ்திரத்தை அரசும் தற்போது கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றதான் நாம் பார்க்கலாம். ஏன்னா
அஃபிடவிட்லேயே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சீனியாரிட்டி அப்படின்றது இவங்களுக்கு முன்னாடியே 10 வருஷமாக வந்து பணியில் சேர்ந்தவங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை வந்து என்றைக்கே ஜட்ஜு முன்னாடியே தெளிவாக எடுத்து வச்சுருந்தார். தமிழ் இன்னும் பல துறைகளில் வந்து சீனியாரிட்டினால் பாதிக்கப்பட்டு 20-25 வருஷமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கவங்க பிடியாக வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய சீனியாரிட்டி வந்து பாதிக்கப்படும், இவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்னா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிஜியை பற்றியும் பேசினார். ஸோ பிஜிக்கு வந்து இப்போ கரண்ட்டாக கொடுத்த டிசம்பரில் வந்து அந்த ஜியோ வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இனி எக்ஸாம் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சார். இதனைத் தொடர்ந்து கவிதா ராமேஸ்வர் அவர்கள் இந்த ஏஜையினுடைய வாதத்தை எதிர்த்து அவங்க பல்வேறு வாதங்களை வச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிவ்யூ பெட்டிஷனில் இவ்வளவு மாற்றங்களை பண்ண முடியாது அப்படின்றத அவங்க வந்து ஸ்ட்ராங்காக முன் வச்சுருந்தாங்க. எப்படின்னா பல்வேறு உச்சநீதிமன்ற ஆர்டர்ஸை வந்து அவங்க கோட் பண்ணி அவங்க வந்து பேசினாங்க. அதாவது ரிவ்யூ பெட்டிஷனில் வந்து கிட்டத்தட்ட ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண முடியுமே தவிர நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. குறிப்பாக பணியிடங்களை குறைக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து பேசுனாங்க. ஏன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லணும். அந்த அஃபிடவிட்டில் இருக்க விஷயங்களை எடுத்து அவங்க வந்து பெரிய அளவில் பேசலை. அது யார், கவிதா ராமேஸ்வர் அம்மையார் அவர்கள் பேசலை. ஆனால் ரிவ்யூ பெட்டிஷனில் இவ்வளோ விஷயங்களை பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பேசினது தானே, இதெல்லாம் ஏற்கனவே ஆர்கியூ பண்ண விஷயங்கள், அதை வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பேச முடியாது, பேசக்கூடாது. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பெரிய அளவில் மாற்றங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முன் வச்சு அவங்க வாதத்தை வச்சாங்க. இதையெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டார் ஜட்ஜு. ஆனால் வந்து தற்போது எதுவுமே சொல்லலை. அதே சமயத்தில் ஏஜே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். கிட்டத்தட்ட 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது இந்த நேரடி நியமனத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த வழக்கை சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரடி நியமனத்துக்காக அப்படின்னு சொன்னார். அதை வந்து ஜட்ஜி கேட்டு அப்படியா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க போல், ஹோப்ஃபுல்லி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஏஜியும் சொன்னார், இவரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து கவிதா ராமேஸ்வர் அவர்களுடைய அந்த வாதத்தை தொடர்ந்து பிறகு வந்து டைப்பிஸ்ட்டு இந்த 2% வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அது ஒரு வழக்கு ஒன்று, அந்த விசாரணையும் நடந்தது. அதில் வந்து பல்வேறு ஜிஓக்கள் எல்லாத்தையும் அவங்களும் வச்சு பேசினாங்க. டைப்பிஸ்ட் வந்து இந்த பிடிக்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விசாரணை நடந்தது. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அதை வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து தள்ளி வச்சுருக்காரு ஜட்ஜி. அதே போல் எல்லா விசாரணையும் கேட்டு முடித்த ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் சொன்ன மாதிரி இந்த விசாரணை நீண்டது. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த ரிவ்யூ வழக்குக்கான ஆர்டர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிட்டார். சரிங்களா, நம்ம வந்து எப்போ இந்த விசாரணைக்கு வரும், நம்ம எல்லாமே எதிர்பார்த்தது என்னென்னா ஒரே நாளில் முடியுமா அல்லது அடுத்தடுத்து இதை இழுத்துட்டு போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய தயக்கங்கள் பயங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் கடந்து பல்வேறு முறை விசாரிக்காமலே தள்ளி போயிட்டு இருந்தாலும் விசாரித்தா ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் முழுமையாக விசாரித்து ஒரு தீர்ப்பை நோக்கி கொண்டு போயிடுவார் அப்படின்றதுக்கு நம்ம முன்னையே பார்த்தோம். இப்போவும் அது என்னதான் நடந்திருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு என்னைக்கு அப்படின்றத அது டேட் வந்து அவர் சொல்லலை. நிச்சயமாக ஆனந்த வெங்கடேசன் ஐயா அவரை பொறுத்த வரைக்கும் விரைவில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கண்டெம்ட் பெட்டிஷனை வந்து அடுத்த வாரத்தை தள்ளி வச்சுருக்காரு. ஸோ இந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ரிவ்யூ பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஏன்னா அதனுடைய தீர்வு பொறுத்து அந்த கண்டெம்ட் வழக்கு அப்படின்றது நகரும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியுது. எனிவே இந்த வழக்கில் நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்களை குறைப்பதற்கு அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்குது. அந்த முயற்சிகள் அரசுக்கு சாதகமாக அமையுமா அல்லது இல்லை நீங்கள் முன்ன சொன்ன வேக்கன்சியை தான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி சொல்லுவாரா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அமைச்சு பணியாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயத்தில் பட்டதாரி ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நேரடி நியமனத்தில் பணியில் சேரவிருக்கும் ஆசிரியர்களிடையே என்ன எதிர்பார்ப்புனா, தற்போது இந்த வாதத்தையெல்லாம் ஏற்று நீதி அரசர் குறிப்பாக அந்த சீனியாரிட்டி அப்படின்ற விஷயத்தை அதே ஆசிரியத்தை அரசும் எடுத்திருக்கனால இப்போ வந்து அந்த பட்டதாரி ஆசிரியருடைய நேரடி நியமனத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க, இதை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் வந்து பிறகு கூட கொடுங்க, அந்த ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டெட்டு ப்ரொமோஷன் கேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு,
நீங்கள் வந்து அதெல்லாம் காரணமாக சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே இந்த ப்ரொமோஷனை கொடுத்துட்டு தான் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி நியமனம் பண்ணணும்னு சொல்லுவாரா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுமானம், என்னுடைய கணிப்பை தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ இந்த சீனியாரிட்டி விஷயத்தையெல்லாம் பேசியிருக்கனாலையும், அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி கொடுக்கணும் அப்படின்றத ஏஜி சொன்னப்போ அதை யாரும் எதிர்க்காதனாலையும், தற்போது நீதியரசர் அவர்கள் நீங்கள் பட்டதாரி ஆசிரியருடைய நேரடி நியமனத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க, இவங்களுக்கான ப்ரொமோஷனை வந்து நீங்கள் அந்த சீனியாரிட்டி படி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுகிறேன். இது எப்படி போகும் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்முடைய சேனலில் அது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களை கண்டிப்பாக சேரும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல்லையே ஒர்க் பண்ணி மாதம் ஒரு 1000 முதல் 5000 வரை சம்பாதிக்க முடியும். அது தொடர்பான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இது தொடர்பான விவரங்களை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணலாம். இதில் சேர்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு உட்பட்டது தான். பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு உங்கள் விருப்பம் போல் முடிவு பண்ணிக்கலாம். நண்பர்களே, நான் இன்று இந்த அமைச்சு பணியாளர்கள் தரப்பு வழக்கின் பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. நிறைய ஜிஓக்களை எல்லாம் கோட் பண்ணி காட்டினாங்க. அதையெல்லாம் வந்து என்னால் ஒரேடியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்த வழக்கு அப்படின்றனால இதில் முக்கிய சாராம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக நிறைய அவங்க ஜிஓக்களை பற்றி கோடிட்டு காட்டினாங்க. அதையெல்லாம் வந்து என்னால் நினைவில் வச்சுருந்து சொல்ல முடியல. ஏன்னா நிறைய அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு இரு தரப்புக்கும் ஒரு சாதகமான ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனவே மற்றொரு பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம். நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.